டெம்போ டெரி அப்படிங்கிற ஒரு சின்ன பையனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசுலயே எவரெஸ்ட் சிகரத்த தான் அடைஞ்சிரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் அந்த சிறுவனுக்குள்ளாக இருந்தது. தன்னுடைய 14வது வயதுல 2000 வருஷத்துல அதற்கான முயற்சிகள வந்து மேற்கொள்றாங்க. ஆனா, அந்த கடுமையான பனிப்பொழிவுனால தன்னுடைய சரீரத்துல இருக்கிற அந்த விரல்கள் 5 விரல்கள வந்து இழந்து போயிர்றாங்க அந்த சின்ன பையன். இன்னும் அநேக சோர்வுக்குள்ளாக்குகிற வார்த்தைகள், அநேக தோல்விகள் இதெல்லாம் நெனச்சு கொஞ்ச நாள் சோர்ந்து போனாலும், திரும்பவுமாக முயற்சி செய்து கடுமையான பயிற்சிகள வந்து அந்த சிறுவன் வந்து மேற்கொள்றாங்க. இறுதியா 2001வது வருஷத்துல முதலாக எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த சிறுவன் அப்படிங்கிற ஒரு சாதனைய வந்து அந்த சிறுவன் வந்து படைக்கிறாங்க. ஆமாங்க. பிலிப்பியர் 3:14 கூட இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டுள்ளது. வேதாகமத்துல கூட யோசேப்பு என்கிற வாலிபனுடைய வாழ்க்கையில கூட சிறு வயதிலேயே அவனுக்கான திட்டங்களையும் தரிசனங்களையும் ஆண்டவர் வந்து சொப்பனம் மூலமாக வெளிப்படுத்தி இருந்தாங்க. ஆனாலும் அது நிறைவேறுகிறதற்கு அநேக ஆண்டுகள் ஆயிருச்சு. அந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இன்னுமாக யோசேப்பும் எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையுள்ள ஒரு வாலிபனாக அந்த இடத்துல வந்து இருந்தாங்க. அதனால யோசேப்புக்குரிய இலக்கு என்னவோ அதை வந்து ஆண்டவர் வந்து செய்து முடித்தார். ஒவ்வொரு வாலிபர்களாகிய உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவன் ஒரு இலக்கு வைத்திருக்கிறார். அதை நீங்க அடையணும் அப்படின்னா நாமளும் தொடர்ந்து முயற்சிகளை செய்து ஒவ்வொரு நாளும் அவர் பாதத்துல காத்திருந்து கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ள பிள்ளைகளா பரிசுத்தமா நம்ம வாழும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற அந்த திட்டங்களையும் தரிசனங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றுகிறதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.